குற்றாலத்துக்கு குளிக்க போயிருந்த தென்காசியில மீட்டிங் போயிருந்த போது தோழிகளோட போயிருந்தேன். அது தப தபன்னு தண்ணி விழுந்துட்டு இருக்கு. அவ்வளவு அற்புதமா இருக்கு. போய் நின்று நாங்கெல்லாம் குளிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கிட்ட போகும்போது ஒரு 4 பசங்க ஓடினோம். தள்ளுங்க 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 நம்ம தள்ளிட்டோம். 4 பேரும் அந்த அருவியை செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. குளிக்காம போயிட்டாங்க. அருவி விழுவது செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்காக அல்ல, உங்களை நினைப்பதற்காக. நாங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் நிகழ்த்த வேண்டும் என்கின்ற சொல்லை சுமந்து வந்திருக்கிறோம் தவிர செல்ஃபி எடுத்துக்கொள்வது. இப்ப எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப சிரமமான விஷயம்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறது மேடையில நின்று பேசுறது. பயமா இருக்கும் தெரியுமா? கால்லாம் நடுங்கும். ஆனா நானும் ஒரு 5 மணில இருந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஒரு முடிவுக்கு வந்த இந்த உலகத்திலேயே ரொம்ப சுலபமானது பேசுறது, ரொம்ப சிரமமானது உட்கார்ந்து கேட்க. நெகட்டிவ் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, நெகட்டிவ் ஸ்ட்ரோக்க வியாபார உத்தியாக மாற்றுவது என்பது மிகப்பெரிய கலை. நிறைய பேர் நெகட்டிவ் ஸ்ட்ரோக் அடிச்சுட்டு போவாங்க. நான் ஒண்ணு சொல்லுவேன், நெகட்டிவ் ஸ்ட்ரோக்கால அடிச்ச ஒரு பிராண்ட் சொல்லவா? எல்ஐசி. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்படி இவர்கள் இப்படி எல்லாம் யோசிக்கிறார்கள் பாருங்களேன். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ஜலாலுதீன் ரூமி. எதுவாக இருந்தாலும் வெற்றியை நீ தேடுகிறாயா, வெற்றி உன்னை தேடுகிறது. தோல்வி வந்துவிடுமோ என்று பயப்படுகிறாயா, அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது. நோய் வந்துவிடுமோ, அது உன்னை தேடி வரும். நீ எந்த அளவுக்கு ஆழமாக அதிலே உன்னுடைய எண்ணங்களை விதைக்கிறாயோ அது அவ்வளவு ஃபோர்ஸா உங்களை வந்து சேரும். ஒரு சின்ன பசங்க கூட்டத்துல இதை சொல்லிட்டேன். 17 வயசு பசங்க, ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பிரசன்ட் யூனிவர்சிட்டி. எழுந்து கத்துறா, மேடம் என்ன சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ உன்னை தேடி ஜெபம். நம்பலாமா? சொல்லிட்டு போறீங்க, நான் நம்புறேன் மேடம். அப்ப அவன் வேற எதையும் தேடுறான். நான் ஒரு சூட்சமான விஷயம் சொல்லவா? நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும். அது வந்துருச்சுன்னா போகாது, இருந்தவே இருக்கும். மிக கவனம். எதை தேடுகிறீர்கள் என்பதில் கவனம் வையுங்கள். உலகத்திலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட ஒரே போட்டோகிராஃப் இன்ஸ்டாகிராம்ல எது தெரியுமா? மெஸ்ஸி முத்தம் கொடுத்து கொண்டிருந்த 4 உலக கால்பந்து போட்டி இல்லை, 5ஆவதாக அவன் சந்தித்து அவன் அந்த கப்பை அந்த நாட்டுக்காக பெற்ற அந்த கப்பை. நீங்க மத்ததெல்லாம் போட்டோ பாருங்களேன், அவன் முத்தமிட்டு இருக்கிற அந்த பெஸ்ட் ஃபுட்பாலர் சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் வாங்கலாம். சோகமா தான் முத்தமிட்டு தான் இருக்கும் ஃபேஸ். நீங்க ஜெயிச்ச படத்தை பாருங்க இன்ஸ்டாகிராம்ல, அவன் அந்த கடுகையில நீ போட்டுட்டு கவுண்டர் சுத்தி நிற்பான். அதான் ஃபேமஸ் ஆச்சு. வெற்றி என்பது அது கொண்டாடுவதல்ல, டெஸ்டினேஷன். போயிட்டு அதுக்கப்புறம் போய்விடும். அப்பதான் என்ன சொல்றான் அவன், அது வரும் வரைக்கும் நான் உலகமே என்று சொல்கிறான். அடுத்த அதே வார்த்தையை சொல்ற ரொனால்டோ. அவன் மொராட்டோ கட்ட தோத்தானா இல்லையா? தோத்தாங்களா? தோச்சுட்டா. அவன் கிளம்புனானா? நீங்க போய் பாருங்க. கிளம்புனேன் ரொனால்டோ என்ன பண்ணாரு தெரியுமா? ஸ்பெயின்ல போய் இறங்கின உடனே தோத்தவங்க அவனை யாருமே எல்லாரும் டிசோன் பண்ணாங்க. எந்த கம்பெனியும் அவனை ஏத்துக்கல. அவன் போய் ஸ்பெயின்ல இறங்கின உடனே அடுத்த நாள் அவன் ஸ்டார்ட் பண்ணது அவனுடைய ட்ரைனிங் என்று அவனுடைய இன்ஸ்டாகிராம் சொல்லு. அல் நாசர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சவுதி அரேபியால இருந்து ரொனால்டோவை ஹையர் பண்ணிடுச்சு. மெஸ்ஸியை விட அதிக சம்பளம், 280 மில்லியன் அவனுடைய மாத வருஷம் வாங்கிடுச்சிங்க. யார் தோற்கிறார்கள், யார் ஜெயிக்கிறார்கள்? கடைசி வரைக்கும் எவன் ஒருவன் களத்தில் நிற்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான். அவன் தோற்றாலும் அவன் தான் ஜெயிக்கிறான். களத்தை விட்டு நீங்காதவன் தான் ஜெயிக்கிறான். களத்தை விட்டு நீங்கிறவன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் 3 வகை. இந்த 3 வகையில எந்த வகைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் புத்திசாலி, நல்லா மார்க் வாங்கணும், அடியே வாங்காது, ஒரு வேலை செய்யும், நல்லா படிக்கும். செகண்ட் ஒன்று இருக்குது, திறமைசாலி என்ன மாதிரி, அதுவும் அடிவாகாது, ஆடும் பிரைஸ் கொண்டாந்து வெளிச்சமா இருக்கும். பி கேட்டகரி. சி கேட்டகரின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மார்க் வாங்கவும் தெரியாது,
அது ஆடி பாடி பேசவும் தெரியாது. இது 3வது கேட்டகரி. அது புலிமுட்டைன்னு பேரு. ஆனா நான் சொல்றேன், இந்த 3வது தான் இந்த புத்திசாலியையும் திறமசாலியையும் நிர்வகிக்கிற நிர்வாகி. தெரியாது. சில ஸ்கூலுக்கே போறேங்க 600 கோடி ரூபாய் ட்ராக் வரும். என்ன நான் மீன் குளத்துல கடல்ல போட்டு நீந்துறேன். எனக்கு அந்த மரையறம் சொல்றேன். மரையறம் தெரியாது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த உலகத்தில் இப்பொழுது தேவைப்படுவது பொருளாதார வளர்ச்சி, வியாபாரம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. நிறைய புத்திசாலிகளை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம். எல்லாம் வீடியோல போய் நிற்கிறது. ஆமை எவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கு. அவங்க வீட்டு கழிச்சா என்னைக்காவது ஆமை புந்த வேலை வணங்காது. ஆமை புந்த கோவிட் பண்ணிச்சா என்ன செஞ்சது? எதுக்கு ஆமையை திட்டிகிட்டே இருக்கிறீங்க? இந்த உலகத்திலேயே 600 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. கடல் வாழ் பிராணிகளிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்கின்ற ஒரே ஜீவராசி ஆமை. என்ன இப்படி சொல்றீங்க? ஸ்லோவால போகும். அது ஸ்லோவா தான் போகும். போகும்போது நீரோட்டங்கள் இருக்கு. அந்த நீரோட்டங்களோட தன்னை சேர்த்துக் கொள்ளும் புத்திசாலித்தனம் கொண்டுதான். நீங்க ஜெயிக்கணும்னா நீங்களே நீந்த முடியாது. பக்கத்துல ஏதாவது நீரோட்டம் வேகமா போகுதுன்னா ஆனா ஒன்று நாம என்ன செய்யும் என்றால், தான் போகின்ற திசையை கணித்துதான் ஓட்டத்தில் சேரும். தெற்கால தான் போகணும், போய்கிட்டே இருக்குது. அது மேற்கு பக்கம் திரும்பிச்சுன்னா நீரோட்டத்திலிருந்து வெளியேறி தெற்கு பக்கம் போகின்ற நீரோட்டத்திற்காக காத்திருக்கும். போற பக்கத்துல போறது இல்லை. அதனால் கடலாடிகளாக இருந்த தமிழர்கள் ஆமையின் திசை அறிவை பயன்படுத்தி தன் கடலை சுக்கானை, தன் கப்பலின் சுக்கானை திருப்பினார்கள் என்று தமிழ் இலக்கியம் பேசுகிறது. Subscribe to our YouTube channel